வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு கீபே ரெசிபி, அதாவது அரபிக் ஸ்டைல் ஆர் மெடிட்ரேனியன் அரேபியன் ஸ்டைல் சிக்கன் வடை ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன். இங்கே இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. பாதியாக நான் பிரித்து வச்சுருக்கேன். பாதி வந்து மேல் கவரிங்க்கு, உள்ள சென்டர் ஃபில்லிங்க்கு பாதி. ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸு நான் லிஸ்ட்டில் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் மென்ஷன் பண்ணுறேன். இது ரொம்ப ஈஸி ரெசிபிங்க. நீங்கள் வீட்டில் இருக்க பொருள் வச்சு நீங்கள் ரெடி பண்ணலாம். ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப டேஸ்டியாக வரும். வாங்க ரெடி பண்ணலாம். இங்கே வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்காங்க. இந்த மிக்ஸி ஜாரில் ஏற்கனவே நான் சீரகத்தூள் அரைச்சேன், ஸோ அதுவே யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து கோதுமை ரவை, வெங்காயம், கீரி வச்சுருக்க பச்சை மிளகா, சில்லி ஃப்ளேக்ஸ், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, இத்தனை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கினேன். அடுத்து வந்து கோழி கொத்துக்கறி, மல்லி, புதினா, பார்ஸ்லே இதுவும் சேர்த்து கோழிக்கறியோடு அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் சேர்த்து வச்சுக்கினேன். இப்போ ஃபில்லிங் ரெடி பண்ணுறேன். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் பொடியை நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, பொடியை நறுக்கின அக்ரோட்டு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கினேன். வெங்காயம் கண்ணாடி பதம் போல் நல்லா வதங்கி வரணும். அதில் கோழி கொத்துக்கறி, அதே சீரகத்தூள், மிளகாய்த்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ், மிளகுத்தூள், கரம் மசாலா தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து கோழிக்கறியை நல்லா கலந்து இதில் வதக்கிக்கினேன் இந்த மசாலாவில். இப்போது இதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து மல்லி, புதினா, பார்ஸ்லே இதுவும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி 5 நிமிஷத்தில் கோழிக்கறி நல்லா வெந்துடும். அடுப்புலேருந்து இறக்கி வச்சு ஆற வச்சிடலாங்க. அதே டைமில் நம்ம பவுலில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மேல் மாவு, அதில் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயத்துலேருந்து தண்ணி நல்லா நீர்த்து விடும். ஸோ நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. இப்போ மேல் மாவும் ரெடி ஆகிடுச்சு. மேல் மாவை தொட்டு நம்ம வந்து சின்ன சப்பாத்தி உருண்டைங்களை போல் நம்ம எடுத்துக்கணும். அடுத்து வந்து நம்ம சப்பாத்தியில் எப்படி ஸ்டஃப் பண்ணுவோம் அதே மாதிரி குழி பண்ணிக்கணும். சென்டரில் கை நனைச்சிக்கோங்க. ஒன்று எண்ணெய் இல்லைனா தண்ணியில் நனைச்சி உருண்டை உருட்டிட்டு குழி பண்ணிவிட்டு அது சென்டரில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த கோழி கொத்துக்கறி மசாலா வச்சு நல்லா நம்ம கொழுக்கட்டை எப்படி பிடிக்கும் அதே மாதிரி பிடிச்சிடணும். பிடிச்சி இந்த மாதிரி ஷேப் கொண்டு வந்துட்டேன் பாருங்கள். அதே மாதிரி நம்ம எப்படி சப்பாத்தி பரோட்டா ஃபில்லிங் பண்ணுவோம் அதே மெத்தட் தான். ஸோ நத்திங் டிஃபிகல்ட். இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். உங்களுக்கு ஷேப்பெல்லாம் வரலையா அப்படியே உருண்டையாகவே பண்ணிக்கலாம், ரவுண்டாகவே பால் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் காய வச்சுடுங்க மிதமான தீயில். இப்படி நீங்கள் கீபேஸ் ரெடி பண்ணி ஒரே மொத்தமாக ஒரு 4-5 ஒரு ஈடுக்கு போட்டுக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சதும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கீபே ஒன்றா மெதுவாக சேர்த்து மெதுவாக நம்ம திருப்பி கொடுக்கணும். ஒரு 30 செகண்டுக்கு ஒரு வாட்டி நல்லா திருப்பி விட்டோம்னா ப்ரௌன் கலரில் வறுத்து வந்துடும். இது இருத்து எண்ணெயிலேருந்து நம்ம சுட சுட சர்வ் பண்ண வேண்டியதுதான். நான் வந்து கார்லிக் தூமோட சர்வ் பண்ணியிருக்கேன். கார்லிக் தூம் ரெசிபி கூட என்னோடய சேனலில் இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.